கூட்டணி உடைந்தால் ஸ்டாலின் காணாமல் போய்விடுவார். கூட்டணி பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என ஓசூரில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி பேச்சு. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி வடக்கு பகுதி அதிமுக சார்பில் மாருதி நகர் தர்கா அருகில் தனியார் ஓட்டலில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்கு மாநகர வடக்கு பகுதி செயலாளர் அசோக் ரெட்டி தலைமை வகித்தார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி MLA பங்கேற்று பேசியதாவது, ஓசூர் மாநகராட்சியானது துரிதமாக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த அரசு வளர்ச்சிக்கு காரணம் மாஜி முதல்வர்கள் தான். MGR, ஜெயலலிதா மற்றும் EPS ஆகியோர் வகுத்த திட்டங்கள் தான். வரும் 2026ஆம் ஆண்டில் தேர்தலில் ஓசூர் தொகுதியில் அமோக வெற்றி பெறுவோம். இன்னும் 18 மாதங்கள் உள்ளது. அதற்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செயல்பட வேண்டும். PLA2 கூட்டம் நடத்துங்கள். அப்போதுதான் பூத் வாரியாக புதிய வாக்கு வரும்போது ஓட்டுகள் கிடைக்கும். கடந்த அதிமுக ஆட்சியில் மின்சாரம் ஒரு யூனிட் ரூபாய் 9 இருந்தது. தற்பொழுது திமுக ஆட்சியில் ரூபாய் 12 உயர்ந்துள்ளது. ரூபாய் 3000 கூடுதலாக கட்ட வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அதே போன்று குடிநீர் கட்டணம் மாதம் ரூபாய் 125 அதிகரித்துள்ளது. திமுக ஆட்சியில் மாதம் ரூபாய் 4 முதல் 5000 வரை மக்களுக்கு கூடுதல் செலவாகின்றது. இதை நாம் அனைவரும் வாக்காளரிடம் எடுத்து கூறினால் நமக்கு வெற்றி நிச்சயம். தேசிய கட்சிகள் ஆண்டு வந்த ஓசூர் பகுதியில் முதல் முறையாக அதிமுக MLA-வாக பாலகிருஷ்ண ரெட்டி வெற்றி பெற்றார். அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் 500 பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சிக்கு வந்துள்ளார். அதனால் தான் மக்கள் 3 லட்சம் ஓட்டை திமுகவிற்கு மாற்றி வாக்களித்துள்ளனர். இந்த ஆட்சியில் செயல்படும் அனைத்து அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியாளர்களின் தலையிட்டால் திமுகவினர் தப்புகின்றனர். தமிழகத்தில் காஞ்சா, அவின் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக உள்ளதால் கடந்த 4 ஆண்டில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிந்து கெட்டு போய்விட்டன. மாணவர் எதிர்காலம் கெட்டு போனது. கடுமையாக உழைத்து சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது நமது கடமையாகும். எனவே 2026இல் தேர்தலின் வெற்றிக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என அவர் பேசினார். மேலும் இந்த கூட்டத்தில் மண்டல சேர்மன் ஜெயபிரகாஷ், மாவட்ட பேரவை செயலாளர் சிட்டி ஜெகதீஷ், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன், மாநகர பகுதி செயலாளர் ராஜ் மஞ்சுநாத், மாநகராட்சி கவுன்சிலர் சிவராம், குபேரன் என்கிற சங்கர், லட்சுமி, ஹேமகுமார், ரஜினிகாந்த், ரமேஷ் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.